சார் இப்போ அதிமுக மற்றும் பாஜகவுடைய ஓட்டு கொஞ்சம் சிமிலர் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தேர்தலில் வந்து அதிமுகவுடைய ஓட்டர்ஸ் அதிகமாக பாஜகவுக்கு வாக்களிச்சாங்களா, இல்லை பாஜக வாக்காளர்கள் அதிமுகவுக்கு வாக்களிச்சாங்களா? இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு காமன் எண்ணம் இருக்கும்போது இது எந்த மாதிரியான ஒரு ஸ்விங் ஆயிருக்கு நீங்க நினைக்க? தங்களுக்கு எதிரான அதிருப்தி பரவலாக இருக்குன்னு சொல்லி திமுகவுக்கு தெரியுது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அதிருப்தி வாக்குகள் ஒருமுகமாக அதிமுக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க பாஜக கடுமையாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து 2024 வந்து ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கல, வந்து 2026 தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தேர்தலில் வந்து ஒருவேளை அவர் வந்து ஒருவேளை சீட்டே வரலனாலும் அதை பற்றி எதுவும் கேர் பண்ணிக்க மாட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அப்படி இருக்க முடியாது. இதில் அவர் ஸ்கோர் பண்ணியாகும். ஏன்னா அவர் சில பேரை வெளியேற்றிருக்கிறாங்க. அவர் இந்த தேர்தலில் தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறாட்டி அவர் வந்து 2026 அவருக்கு கூட்டணி வருது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் கலை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். சார், தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுக தரப்புலேருந்து மிகப்பெரிய ஒரு சலசலப்பை வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு செய்தி வந்திருக்கு, ஆனால் அது அவங்க தரப்புலேருந்து மறுத்திருக்காங்க. நிர்வாகிகள் யாருக்குமே வந்து விசுவாசமே இல்லைன்னு எடப்பாடி சொன்னதாகவும், அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி ரொம்பவே அப்செட்டாக இருந்தார் அப்படின்னு சொல்லி, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினர் வந்து சரியாக வேலை செய்யலையா? அந்த மாதிரி யூடியூப்பில் போட்டிருக்காங்க. அது யார் வேணாலும் போடலாம்ல. அது திமுகவுடைய ஐடி விங் செஞ்ச வேலைன்னு சொல்லி அதிமுக செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க எல்லா மாவட்ட செயலாளரும் ஒன்றா கூட்டலை. 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை தான் கூட்டியிருக்காங்க. சென்னையில் 5 பேர் இருக்கிறாங்க, செங்கல்பட்டு, திருவள்ளூர் 2 பேர், ஒரு 10 பேருக்குள்ளே வச்சு தான் அவங்க தனித்தனியாக நடத்துகிறாங்க. 2 3 மாவட்டங்கள், 4 மாவட்டங்கள், 5 மாவட்டங்கள், அவங்களுக்கு 76 மாவட்டங்கள் இருக்குது. அப்படி ஒரு அடுத்தடுத்த கட்டமாக நடத்திட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பத்திரிகை செய்திகள் படி முதல்வர் இது எடப்பாடி அவர்கள் ரொம்ப பாராட்டினார், சிறப்பாக வேலை செஞ்சுருக்கிறீங்க, அது வாழ்த்து சொல்கிறதுக்கு பாராட்டு சொல்கிறதுக்கு தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. பிறகு அசஸ்மெண்ட்டு, தேர்தலில் நம்ம எப்படி நடக்கும், நமக்கு வாய்ப்பு எப்படி இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலையும், அதையும் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் பாராட்டினார் அப்படின்னா அப்போ குறிப்பிட்ட அந்த 3 மாவட்ட செயலாளர்கள் தான் சரியாக வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தமாயிடுவாங்க சார். இல்லை, ஒவ்வொரு குரூப்பாக கூட்டுறாரு. இப்போ அடுத்தடுத்த குரூப் கூட்டும்போது அவங்கள பாராட்டுவாரா என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. அப்போ என்ன சொல்கிறாருங்கிறது இப்போ பாராட்டியிருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க அவங்க. நாங்கள் அவங்க சிறப்பாக வேலை செஞ்சுருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு அதிமுக களத்தில் சிறப்பாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் சார், இப்போ ஆஃப்டர் த போஸ்ட் போல் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 69% வாக்குகள் பதிவாயிருக்கு. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, வாக்கு சதவீதம் அதிகமானால் வந்து ஆளுங்கட்சி மேலே கொஞ்சம் அதிருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கம்மியாக வச்சு பார்க்கும்போது பெரிய அளவுக்கு வந்து அது அதிமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜாக போகலையோன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, வாக்கு சதவீதம் அதிகமாகாதனால புதுசாக வந்த பிளேயர் பாஜக ஏற்கனவே 3% இருந்தாங்க அந்த கடந்த 2019 தேர்தலில். இப்போ கூடியிருக்கேங்கிறாங்க. கூடியிருந்தால் என்ன ஆகணும், வாக்கு சதம் கூடணும் இல்லையா? ஏற்கனவே 72% நம்ம போல் பண்ணியிருந்தோம் 2019. இப்போ 3% குறைஞ்சிருக்குது. அப்போ அவங்க வாக்குகள் எதுவும் புதுசாக வரலைங்கிறது தானே. யாருக்கு சொல்கிறீங்க? பாஜகவுடைய வாக்குகள் எதுவும் புதுசாக வரலை. அவங்க வளர்ந்துருக்காங்கன்னா எங்கே வளர்ந்துருக்குறாங்க? 2 வகையில் வளர்ச்சி இருக்குது. ஒன்று, அதிமுக வாக்குகளை, திமுக வாக்குகள், அதிருப்தி வாக்குகளை அவங்க பிரித்து வளர்ந்துருக்காங்களா, இல்லை அவங்களே சுயமாக வளர்ந்துருக்கோங்கிறாங்க. அப்படின்னா வாக்கு எண்ணிக்கை கூடணும்ல. வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பாஜக களத்தில் இல்லை, அவங்க வாக்குகள் ஒன்றும் அதிகரிக்கலை, அவங்களுக்காக தனியாக வாக்குகள் எதுவும் வரலை. சொல்லப்போனால் 3% குறைஞ்சி போயிடுச்சு இருக்கிற வாக்குகளை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். பாஜகக்குன்னு தனியாக ஒரு வாக்கு வங்கி வரலை, உள்ளே வரலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. உதாரணமாக ஒரு 4-5 தொகுதிகளில் 80-81% வந்திருக்கு. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய கூட்டணி கட்சியான பாமக அதிக வாக்குகளை அங்கே வாங்கியிருக்கிறாங்க. நல்லா தெரியுது கண்கூடா, அவங்க டாமினன்ட் ஏரியாவில் அங்கே அவங்க வந்திருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், பாஜக வாக்கு வங்கி அங்கே கூடியிருக்குது. கூட்டணி வாக்கு வங்கி, கூட்டணியுடைய வாக்கு வங்கி அங்கே கூடியிருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து அங்கே ஒரு அனுகூலமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இன்னொன்று, அதே இதை நீங்கள் ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா, மற்ற இடங்களில் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னா பாஜக இல்லை, பாஜக கூட்டணி அங்கே இல்லை.
இல்லையா? இருந்திருந்தால் அவங்களுக்காக ஒரு தனி வாக்கு வங்கி வந்திருக்கும்ல, வரலை. ஸோ இந்த வாக்குகள் சதவிகிதம் குறையும் போது அது நிச்சயமாக பாஜகவுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க இந்த களத்தில் பெருசாக இல்லைங்கிறது தான் தீர்மானிக்குது நான் நினைக்கிறேன். இன்னொரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் 6% 10% வரைக்கும் குறைஞ்சிருக்குது. இப்போ தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் போட்டி போடுற இடத்துல கிட்டத்தட்ட 10% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. இப்போ அது யாருக்கு சாதகமாக இருக்கும்? அதாவது அந்த இடத்துல வாக்குகள் குறைஞ்சிருக்குன்னா அவங்க வாக்களிக்க விரும்பலை. அந்த மக்கள் ஏன் விரும்பலை? எதிர்க்கட்சியை குறை சொல்லி அவங்க சொல்ல முடியாது. ஆளுங்கட்சி மேலே இருக்கக்கூடிய அதிருப்தியினால தான் அவங்க வாக்களிக்க போகலை. இந்த தேர்தல் புறக்கணிப்பு வந்து இதோட சேர்த்து பார்க்குறீங்க? ஆமாம், சரி, புறக்கணிப்பும் நடக்கலைங்க. அங்கே எந்த இடத்துலையும் புறக்கணிப்பு நடக்கல. ஆனால் பல இடங்களில் வந்து தேர்தல் புறக்கணிப்பு நடந்திருக்கு. அது வந்து பெரிய அளவுக்கு வாக்கு வங்கியை பாதிக்கலை, வாக்கு பதிவுகளை பாதிக்கலை, பெர்சன்டேஜை பாதிக்கலை. ஆனால் இங்கே போய் 10% ஏன் குறையுது அந்த தொகுதியில்? அப்போ அந்த தொகுதிக்கே பிரத்யேகமான ஏதாவது காரணம் இருக்கணும்ல. அங்கே அதிகமான வெள்ளம் வந்தது, அது ஆளுங்கட்சி சரியாக கையாளாகாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம்ல அதுக்குள்ளே. ஆனால் மக்களுக்கு கோபம் இருந்ததுன்னா அதை வாக்குச்சாவடியில் வந்துதானே காமிப்பாங்க சார். பொதுவாக அதிருப்தி இருந்தால் எதுக்கு போடணும்னு நினைக்கலாம், அப்படின்னு நினைக்கலாம். அப்போ யாருக்கு மேலே கோபம் இருக்குது அவங்களுக்கு? ஆளுங்கட்சி மேலே கோபம் இருந்தால் வாக்குச்சாவடிக்கு வருவாங்க. அதிருப்தி கோபமாக மாறாதன்னு கட்டத்தில் அவங்க வராமல் இருந்துருவாங்க. வாக்களிக்கலைன்னா 10% குறிப்பாக அந்த தொகுதியில் குறைஞ்சிருக்குன்னா அதுக்கான பிரத்யேகமான காரணம் என்ன? அங்கே அதிமுகவுக்கு எதிராக போயிடுச்சா அப்படி சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அங்கே பாஜக ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும், அது ஒரு காரணமாக இருக்கலாம், பாஜக கூட்டணி. இன்னொன்று வந்து திமுகவுக்கு எதிரான மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்கங்கிறது, வாக்களிக்கலைங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். தாண்டி சார், இப்போது அதிமுக மற்றும் பாஜகவுடைய ஓட்டு கொஞ்சம் சிமிலர் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தேர்தலில் வந்து அதிமுகவுடைய ஓட்டர்ஸ் அதிகமாக பாஜகவுக்கு வாக்களித்தாங்களா, இல்லை பாஜக வாக்காளர்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தாங்களா? இவங்க 2 பேருக்குமே வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு காமன் எண்ணம் இருக்கும்போது இது எந்த மாதிரியான ஒரு ஸ்விங் ஆகிருக்கு நீங்கள் நினைக்க? தங்களுக்கு எதிரான அதிருப்தி பரவலாக இருக்குன்னு சொல்லி திமுகவுக்கு தெரியுது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, அதிருப்தி வாக்குகள் ஒருமுகமாக அதிமுக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க பாஜக கடுமையாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக் பண்ணால் பாஜக கொஞ்சம் அதிருப்தி வாக்குகள் கொஞ்சம் போகட்டும், அதிமுக கொஞ்சம் போகட்டும். அப்போ என்ன ஆகுனா, அதிருப்தி வாக்குகள் பிரிஞ்சு போனால் தாங்கள் வெற்றி பெறுவது ஈஸின்னு அவங்க நினைக்கலாம். அந்த கால்குலேஷன் தான் அவங்க போட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் அவங்க பிரச்சாரமே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 30-40 மினிட்ஸு பாஜக அட்டாக் பண்ணி, கடைசி ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் அதிமுக அட்டாக் பண்ணி, இந்த பேட்டர்னை தான் முதல்வர் கடைப்பிடிச்சார் த்ரூ அவுட். அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுடைய தங்களுடைய அதிருப்தி வாக்குகள் 2 பக்கமாக போட்டோம், 2 பேரையும் நம்ம போய் எதிரியாக காட்டணும் அப்படின்னு திட்டமிடுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அப்படி போனதாக தெரியல. ஏன்னா பாஜகவால் அதை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கட்டமைப்பு அவங்ககிட்ட இல்லை. கட்சி பல இடங்களில் எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னென்னா, கோவையிலேயே அண்ணாமலை நிற்கிற இடத்துல பல தொகுதிகளில் அவங்களுக்கு பூத் ஏஜென்ட்ஸ் கிடைக்கல. இல்லை, அதை தாண்டி சார், இப்போது திருநெல்வேலியாக இருக்கட்டும், இல்லை வந்து கன்னியாகுமரியாக இருக்கட்டும், இந்த 2 தொகுதியிலையுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாக இருக்கும்போது ஒருவேளை அந்த அதிமுக வாக்காளர்கள் அவங்களுக்கு போட வாய்ப்பு இருக்கா பாஜக அந்த மாதிரி தர? அதிமுக வாக்காளர்கள் எப்பயுமே தொண்டர்கள் ரொம்ப விசுவாசமானவங்க. எல்லாரையும் விட, எல்லா கட்சிகளுக்கு தொண்டர்களை விட அதிமுக தொண்டர்கள் ரொம்ப அடிமட்டத்து ஆட்கள். அவங்க ரொம்ப விசுவாசமானவங்க. அவங்க வேறு கட்சிக்கெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க, அதில் சந்தேகமே இல்லை எனக்கு. இப்போ பல இடத்துல திமுகக்குள்ளேயே கட்சிக்குள்ளேயே பல மாவட்டங்களில் தகராறு நடக்குது. அவங்க நிர்வாகிகளுக்கு மத்தியிலே அடிதடி நடக்குது, போட்டி பொறாமல் சண்டை சச்சரவு நடக்குது. அதை நம்ம பார்க்குறோம். அதிமுகவில் எங்கே அந்த மாதிரி செய்தி உங்களுக்கு வந்திருக்கா? கட்சிக்குள்ள நிர்வாகிகளுக்கு இடையில் இல்லையே. அவங்க ஒருமுகப்பட்டு ஒருங்கிணைந்து தானே இந்த தேர்தல் முழுக்க செயல்பட்டுருக்காங்க. அதனால் எனக்கு தெரிந்து அதிமுகலேருந்து வாக்குகள் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிருப்தி வாக்குகளை எந்த அளவுக்கு அதிமுக தங்கள் பக்கம் இழுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் சிறுபான்மை வாக்கு வங்கியில் அவங்க ஒரு டென்ட்டை உருவாக்க முடிஞ்சிச்சுன்னா, அதில் ஒரு 3% 4% அவங்களால வெல்ல முடிஞ்சிச்சுன்னா அது அவங்களுக்கு இந்த தேர்தலில் பயனளிக்கும். இந்த 2 ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு ஃபேவரபுளாக போகும். ஆனால் அது அப்படி நடந்தால் அதிருப்தி வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். அவங்களுக்கு பாஜகட்ட போகக்கூடாது.
அன்னைக்கு போகக்கூடாது. அது போகலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருமுகப்படுத்தப்பட்டு அதிமுகவுக்கு தான் போயிருக்கு. எப்பயுமே அதிருப்தி வாக்குகள் நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தான் போகும், ஒரு பலமான கட்சிக்கு தான் போகும். அது அவங்களுக்கு தான் போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், சிறுபான்மை வாக்கு வங்கியை அவங்களால எந்த அளவுக்கு அதுக்கு உட்புக முடிந்தது என்பது நான் சொல்ல முடியல. அது நம்ம அந்த ஷூரிட்டி வரல, அது நமக்கு தெரியல. அது நமக்கு இப்போ சொல்ல முடியாது அது எந்த அளவுக்கு வரும். ஆனால் நிச்சயமாக ஒரு டென்ட்டை உருவாக்கியிருப்பாங்க. அது எத்தனை பர்சன்டேஜ், 1% இருந்தால் பெரிய பிரயோஜனம் இல்லை, 4-5% போயிடுச்சுன்னா பெரிய அளவுக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது அந்த மாதிரி. இது இன்னொன்று, அதிருப்தியாளர்கள்ங்கிறவங்க சிறுபான்மையினர் மத்தியிலையும் இந்த ஆட்சி மீது அதிருப்தி உள்ளவங்க இருப்பாங்க. அவங்க அதிமுக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுக எப்பயுமே பாஜகவோட இருந்தப்போ கூட அவங்க நிற்கிற தொகுதிகளில் சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் கூட அவங்களுக்கு ஓரளவுக்கு வாக்களிச்சுட்டே தான் வந்திருக்கிறாங்க. குறைஞ்சி போயிருக்கிறாங்க அவங்க பாஜகவோட கூட்டணி இருந்ததுனால. பாஜக கூட்டணியெலாம் வெளியே வரும்போது அவங்க நிச்சயமாக அதிமுகவுக்கு ஓட்டு போடுறாங்க. இன்னொரு அதிமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, 2019 என்ன பெர்செப்ஷன் இருந்துச்சுன்னா, மத்தியில் 8 ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச பாஜக மீது இருந்த அதிருப்தி, இங்கே கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச அதிமுக மீது இருந்த அதிருப்தி. அப்போ திமுக 10 ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்ததுன்னா அவங்க மேலே அதிருப்தி இல்லை. இந்த அதிருப்தி வாக்குகள் ரெண்டுமே அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு, பிரமாதமான வெற்றி பெற்றாங்க. 2021 திரும்ப வரும்போது பாஜக கூட்டணி வச்சுருந்தாங்க. பாஜக 8 ஆண்டுகள் முடிச்சிருந்தாங்க ஆட்சியை, அதிமுக 10 ஆண்டுகள் முடிச்சிருந்துச்சு. எடப்பாடி அவர்கள் 4.25 ஆண்டு ஆட்சி இருந்துச்சு, நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அது மேலே பெரிய அதிருப்தி இல்லை. பாஜக ஆட்சி மீது தான் அதிருப்தி இருந்துச்சு, இவங்களுக்கு இல்லைங்கிறதுனால என்னாச்சுன்னா, சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் தான் அவங்க தோத்தாங்க. 13 லட்சம் வாக்குகள் தான் தோத்தாங்க. 3% தான் வித்தியாசம், 3% என்னமோ தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசமே அவ்வளோதான். அதிமுக நம்ம ட்ரெடிஷ்னல் வாக்கு வங்கி 34 வாங்கிட்டாங்க. திமுக ஜெயித்தது காரணம் அவங்க கூட்டணி தான், இல்லைனா அவங்க போயிருப்பாங்க. கூட்டணியை வச்சு கூட அதிமுகவுக்கும் அந்த கூட்டணிக்கு, அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் நடந்த வாக்கு வித்தியாசம் 4.5% தான். ஸோ அதில் இப்போ மாற்றங்கள், பெர்செப்ஷன், அந்த பெர்செப்ஷன் மாறிடுச்சு. இப்போ திமுக மேலே அதிருப்தி இருக்குது, ஆட்சி இருக்குது. பாஜக 10 ஆண்டுகள் முடித்ததுனோட அதன் மேலே இருக்கக்கூடிய கடுமையான அதிருப்தி, இந்த ரெண்டுமே சேர்ந்து யாருக்கு லாபம் கொடுக்கும்? அதிமுக. உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் 17 லட்சம் பேர். அவங்க குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2 பேர் சேர்த்திங்கன்னா 51 லட்சம் பேர். இந்த 59 லட்சம் பேரில் 2021 சட்டமன்ற தேர்தலையே இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்துடுவோம் சொன்னாங்க. டிஏ உடனுக்குடனே அறிவிப்போம், நிலுவை வைக்க மாட்டோம் சொன்னாங்க. இதெல்லாம் நம்பி அவங்க பணியிடங்கள்லாம் நிரந்தரமாக்குறோம் சொன்னாங்க. இதையெல்லாம் நம்பி டெட் தேர்வு ஒரு தடவை எழுதுறவங்க போது இன்னொரு தடவை வைக்க மாட்டோம், பழைய எழுதுனவங்களே நாங்கள் அப்படியே அமால்கமேட் பண்ணிக்கிறோம்லாம் சொன்னாங்கல்ல. அந்த தேர்தல் வாக்குறுதி ஒன்றை கூட நிறைவேற்றலை. அப்போ அவங்க அந்த தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதுனால அவங்கள பலரும் வந்து இப்போ 40 லட்சம் பேர் கூட திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், அதிமுகவுக்கும் திமுக 13 லட்சம் தான் வித்தியாசம். அரசு ஊழியர்களே எவ்வளோ பேர் போட்டிருக்காங்க? ஒரு 30-40 லட்சம் பேர் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க இப்போ யாருக்கு போடுவாங்க? நிச்சயம் பாஜகவுக்கு போட மாட்டாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு பாஜக ஆதரிக்கலை, ஏற்றுக்கிறல, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, மாநில அரசு பிடிச்சி கொடுத்த பணத்தையும் எனக்கு திருப்பி தரமாட்டேங்கிறாங்க. சில மாநில அரசுகள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் போகிறேங்கிறாங்க. அவங்க அந்த இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீமில் பிடிச்சாங்கல்ல கான்ட்ரிபியூஷன், எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன், அதை வந்து ஒரு பகுதியை வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. அதை இப்போ மத்திய அரசு தர முடியாங்குது. அதனால் மாநில அரசு விரும்பினாலும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போக முடியல. அப்போ மத்திய அரசு மேலே அவங்க கோபமாக தான் இருப்பாங்க. நிச்சயமாக அவங்க அதிமுக பக்கம் வர்றது சான்ஸ் அதிகம் இருக்குது. ஆனால் இன்னொரு கேள்வி, பெர்செப்ஷன் மாறினது சொல்கிறேன். ஒரு 20 லட்சம் பேர் வந்தால் கூட முடிஞ்சு வச்ச கதை, சிம்பிளாக சொல்கிறேன் நான். இன்னொரு கருத்து நிலவுது சார். என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து 2024 வந்து ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கல, அவர் வந்து 2026 தான் கான்சன்ட்ரேட் பண்ணாருன்னு. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தேர்தலில் வந்து ஒருவேளை அவர் வந்து ஒருவேளை சீட்டே வரலனாலும் அதை பற்றி எதுவும் கேர் பண்ணிக்க மாட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அப்படி இருக்க முடியாது. இதில் அவர் ஸ்கோர் பண்ணியே ஆகும். ஏன்னா அவர் சில பேரை வெளியேற்றிருக்கிறாங்க. அதாவது ஒற்றை தலைமைன்ற விஷயத்த வந்திருக்காங்க. பன்னீர் போன்ற தலைவர்கள்லாம் வெளியேற்றிருக்காங்க. டிடிவி தினகரன் வெளியே ஏற்கனவே இருக்கிறாரு, சசிகலாமா வெளியே இருக்கிறாங்க. இந்த முக்குளத்தூர் வாக்கு வங்கி அவங்களுக்கு வருமாங்கிற சந்தேகம்லாம் கிளப்பப்படுது. அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் இந்த தேர்தலில்
தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறாட்டி அவர் வந்து 2026 அவருக்கு கூட்டணி வராது. ஓ, கட்சிகள் அவரை நோக்கி வரமாட்டாங்க. அதனால் இதுதான் ரொம்ப குரூசியல் அவர். முக்கியமான சோதனை களமாக இருக்கு. 2026க்கு அடித்தளம் இதுதான். இதில் அவர் வெற்றி பெற்றாதான், வெற்றி முழுமையாக பெறாட்டியாலும் ஓரளவுக்கு தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்கிட்டாதான் அவரால் 2026 பரிணமிக்க முடியும். அப்படி நீங்கள் சொல்லிச்சு பார்க்கும்போது ஒரு 2-3 சீட்டு ஜெயிச்சாலே ஒரு பெரிய சாதனை அப்படின்ற 3 சீட்டு இல்லை, ஒரு 35% வாக்குகள் வாங்கியிருக்கணும். அது முக்கியம், ரொம்ப முக்கியம். ஒரு 10 சீட்டு 5 சீட்டு 6 சீட்டு ஏதோ ஒரு ஜெயிச்சா அவர் பக்கத்தில் அது மூவாருக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பிற கட்சிகள் இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் கூட இந்த பக்கமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தாண்டி இன்னொரு இல்லைன்னு வச்சுக்கோங்க, 39 திமுக ஜெயிச்சுன்னா இவங்க பக்கம் யார் வருவா? 2026 என்பது இவங்களுக்கு பெரிய கஷ்டமான விஷயம். அதனால் இந்த தேர்தல் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2026க்கு அடித்தளம் இது தான். அதனால் இந்த தேர்தல் அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போது 2024க்கு அப்புறம் ஒரு திமுக தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எடப்பாடி கிட்ட ஒரு 10 சீட் கிடச்சிதுன்னா பாஜகவுக்கு மெஜாரிட்டி கம்மியாயிடுச்சுன்னா முதல் ஆளாக வந்து அதிமுக தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த ஸ்டாண்ட் எடுப்பாங்களா சார் அதிமுக? அதிமுக எடுப்பாங்களா நான் எனக்கு தெரியல. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து இதில் வந்து பாஜகவுக்கு முதல்ல வந்து ஒரு நம்ம ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷனை பேசுகிறோம். பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காம போகுமா? போனால் அப்போ தான் கேள்வி. அப்போது வந்து அவங்க யார் அதிகமாக இங்கேருந்து வந்திருக்காங்களோ அவங்கள அப்போ திமுக போய் சேருமா சேராதா? அந்த கேள்வி ஒன்று, அந்த கேள்வி இருக்குல்ல. அதிமுக போய் சேருமா சேரா? அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. ஆனால் அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2026 நாங்கள் தனித்து தான் போடுவோம், பாஜகவோட கூட்டணி அமைக்க மாட்டோம் சொல்லிட்டாங்க. 2024 எப்படி போய் சேருவாங்க? அதனால் 2026 நாங்கள் தனியாக இருப்போங்கிறாங்க. பாஜக நாங்கள் தனியாக நின்று ஆட்சியை பிடிக்க முயற்சி பண்ணுவோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படி ஒரு கீன் கண்டெஸ்ட் உங்களுக்குள்ளே இருக்கும்போது எப்படி 2024 தேர்தலுக்கு பின்னி போய் சேருவாங்க? ஆனால் திமுக போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக மத்திய அமைச்சர்கள் எப்பயுமே இருக்கிறாங்க. அதிமுக தங்களுக்கு 37 சீட்டு இருந்தப்போ கூட பாஜக ஆட்சியில் பங்கு வகிக்கலை. ஆனால் தேவைப்படலை தேவைப்படலை. ஆனாலும் அவங்க என்டிஏ கூட்டணியில் இந்த கட்சிகளுக்கெல்லாம் இடம் கொடுத்தாங்க, அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. ஆனால் இவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க, வெளியில் நின்றுட்டாங்க. அவங்க அப்பயும் போய் சேரலை. இவங்க விரும்பியிருந்தால் சேர்ந்துருக்க முடியும், ஒரு 2-3 மினிஸ்டர்ஸ் வாங்கியிருக்க முடியும். இப்போ நீங்கள் 2004 வந்து காங்கிரஸுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல. அப்போ திமுக, மார்க்சிஸ்டுகள், கம்யூனிஸ்ட் கட்சி இதெல்லாம் சேர்த்துக்கிட்ட அவசியம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. 2009 அவங்க பலமாக வந்துட்டாங்களே. ஆனால் அப்போயும் திமுக எல்லோரும் கண்டினியூ பண்ணாங்கல்ல. அது மாதிரி திமுக எப்பயுமே ஆட்சியில் பங்கு பெறுவது தன்னுடைய லட்சியமாக கொண்டு இருக்குது. மத்திய ஆட்சியில் இருக்கணும், அதுதான் நமக்கு பாதுகாப்பு, அதுதான் நமக்கு வசதின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அதிமுக அப்படி எப்பயுமே நினச்சதில்லை. வாஜ்பாய் ஆட்சி ஒரு வருஷத்தில் கவுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அதனால் இவங்க தான் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்களே போய் சேர்ந்துருவாங்களோன்னு இப்போ வருது, செய்திகள் வருது. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளர் ஜெயராஜன் பேர், அவர் பெரிய லீடர். அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் ஒரு தரகர் மூலமாக பிரகாஷ் ஜவடேகர், இந்த கேரள பகுதி செயலாளர், கேரள மாநில அவர் பாஜக சார்பாக அனுப்பப்பட்ட ஒரு செய்தி தொடர்பாளர், அவரை சந்திச்சிருக்காங்க. யார் சந்திச்சா? ஜெயராஜன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அமைப்பு செயலாளர் சந்திக்கிறார் கேரளாவில். செய்தி வந்திருக்குது. அதை பற்றி அவங்க காங்கிரஸ் வந்து அதை பெரிய பிரச்சனையாக்குறாங்க. ஆனால் அங்கே என்ன பேசப்பட்டது வெளியே சொல்லணுங்கிறாங்க, காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜெயராஜன் பேசுகிறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் ஒரு தரகரை வச்சுட்டு பேசுனது தான் தப்புன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களே தரகரை வச்சு பேசுனது தப்புங்கிற ஒத்துக்கிறாங்க. அப்போ என்ன பேசுனாங்க? அப்போ எலெக்ஷனுக்கு பின்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறத பேசுனாங்களா அப்படின்னு கொஸ்டினாக இருக்குது. ஏற்கனவே அங்கே காங்கிரஸ் என்ன சொல்லுது, பாஜகனுடைய பி டீம் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன அதனால் இது பல இடங்கள்லையும் இப்படி பல விஷயங்கள் நடந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும்ன்றீங்க. அதாவது நான் என்ன நினச்சேன், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அவங்க எத்தனை நாளைக்கு நிற்பாங்க? உள் முரண்பாடுகள் அதிகமாக இருக்குது. அவங்க சண்டை போட்டுக்குருவாங்க. ஜனதா ஆட்சி மாதிரி, ஜனதா ஆட்சி வந்த உடனே முத நாள்லேருந்து சண்டை.
கடைசி 2.5 ஆண்டுகளுக்கு மேலே அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. இந்த ஆட்சி கவுந்து போச்சு உள் முரண்பாடுகளால். அதே மாதிரி இவங்களால் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடியும் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், ஆட்சிக்கு பை சான்ஸ் வந்தால் கூட. ஆனால் இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னு, நான் சொன்னது தப்பு. இவங்க தேர்தலுக்கு முன்னாடியே இவங்க பிளவு விட்டாங்க. இவங்க இப்போயே இவங்க முரண்பாடு முட்டி போச்சு. நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார்.